ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்திஸ்வரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வளகாப்பு போயிட்டு இருக்கோம். யாருக்கு வளகான்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட ஒய்ஃபுக்கு தான் வளகாப்பு. ஆனால் நாங்கள் கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் நாங்கள் வந்திருக்கணும். வர இடையில வரப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ அந்த டயத்துக்கு எங்களால் வந்து போக முடியல. ஸோ வந்து இப்போது மணியே பார்த்தீங்கன்னா வளகாப்பு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அங்கே போய் நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம், அவங்க கேட்க போகிறாங்களா எனக்கு தெரியல. ஓகே, அந்த விளாக் தான் வரப்போகுது. அங்கே யார் யார் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து கோவைப்புத்தூர் தானே இது? கோவைப்புத்தூர். ரவி, அதாவது எனக்கு தம்பி தான். சித்துக்கு தான் இன்னைக்கு வந்து வளகாப்பு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு டைம் போய்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் வந்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் வந்துட்டு வளகாப்பு உண்மையாலுமே முடிஞ்சிருக்கோம். என்ன தெரியல, என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப லாங் இல்ல, டிராபிக் எல்லாமே இதாயிதான். அந்த பக்கத்துல இருக்கவங்களாம் வந்திருப்பாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க வரனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேரமே கிளம்பிருக்கோம். ஆளுங்க வேற வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமைனால கடை நீக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லீவ் இருக்கும். அப்புறம் போய் சொல்லி நீக்கி என்னமோ பொருளெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்க, இப்போ வந்து வேறு பக்கம் இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அந்த இடம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கண்டுபிடிச்சி தான் வந்து போகணும். ஸோ வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். ஏமாம்மா, இந்த பைபாஸ் ரோடை தாண்டி போனால் தான் அவங்க வீடு போக முடியும். கோவை பாலக்காடு பைபாஸ். இப்படி நின்று தான் வந்தோம் நாங்களும். லேட் தூரம்ல நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு தானே. 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ மேலே ஆயிடுச்சு. இதுல வேற வண்டியில வேற போலான்னு வேற. கண்டிப்பா 2 வீலர்னா ரொம்ப லேட்டா இருக்கு. ஏன்னா வெயில் இல்லை, காத்து கம்மி, வண்டியில போலாங்கிற முடிவெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் சில நாளைக்கு போய்க்கலாம், ஏன்னா அங்கேயும் பத்துட்டு போக முடியாது அப்படின்னு. ஆனால் கடைசியாக என்னன்னா மறுபடியும் இன்னொரு டைம் போகணும், நம்ம இப்போவே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். நான் கொஞ்சம் தூரம்னா நான் வந்து இன்னைக்கு வந்து சாரி கட்டியிருக்கேன். என்னோட அவுட்ஃபிட், மாமாவோட அவுட்ஃபிட். இன்ட்ரோ கூட வீட்டில் எடுக்கவே இல்லை. டைம் ஆச்சு. கடன்னு கிளம்பி நாங்கள் வந்தோம். அப்போ வந்துமே பாருங்கள் 11 மணிக்குன்னு சொன்னாங்க வளகாப்பு. மணி 12:30 ஆயிடுச்சு. செம்ம வியூ பாயிண்ட்டுப்பா. எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல்லேருந்து கீழே வியூ பார்க்குற மாதிரி இருக்கு. கோவைப்புதூர்லேருந்து கீழே பார்த்தா மொத்த கோவை. இது ஊட்டி ரோடு. அந்த ரோட்லேருந்து நம்ம மறுபடியும் யூட்டன் எடுத்துட்டு போகிறோம். வந்துட்டோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. ஆமாம், சுற்றி வந்துருக்கோம். ஆமாம், முன்னாடி பேபி ஷவர். ராவி லாஸ்டா காலேஜ்ல பார்த்து தம்பி காலேஜ் கூட்டிட்டு வரல. நீ வருவேன்றது நினைச்சிருந்தா வந்திருப்பானே, ரொம்ப தெரியல. அம்மாடா இருக்காங்களா? லொகேஷன் வந்து எல்லாரும் இருப்பாங்க. வாய் பேபியா
போட்டு அண்ணே ஒரே நிமிஷம். இன்னும் போடல. ஏமாத்திட்டீங்க? இல்ல சர்ப்ரைஸா தான் வந்தது. ஏமாத்துறேன். நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா பஸ்ல வந்து வீடியோ போட்டிருந்தீங்க. நான் எவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து சர்ப்ரைஸாக பண்ணல. அவருக்கு அவங்க வேற சொல்லிட்டாங்க. அதுதான் காலையிலே ஃபோன் பண்ணி பேசினேன். நான் சரி வரலையாட்டிருக்கு அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சேஃப்டி பின் வந்து ஏர் பின் எல்லாம் வச்சுக்கிறாங்க. தேவனா எடுத்துக்கலாம். இப்போ வளையல் நான் இதுல எது வேணா எடுப்போம். எதுல எது போடுவியோ போடு. ம் ம் கரெக்டான சைஸ். எடுத்துக்க ஃபுல்லா செட்டாவே எடுத்து போட்டுக்கோ. எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கழட்டி கொடுத்தா கிடக்குது. வளகாப்பா இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலுமே இந்த பூக்கு தான் சண்டை. ஒரு பூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. வளகாலத்தில் வந்து வளையல் பத்த மாட்டேங்குது, வளையல் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து எல்லாமே வச்சுட்டாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற எடுத்து போட்டுக்கலாம். பூவையும் பாருங்க வாழல சூப்பர் செட்டப்பா இருக்கு. சரியா இருக்குப்பா. யாருப்பா பண்ணா இது? இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சைடு ஓப்பன் காட்டு. சரி ஓட்டு. ஆமாம் சரி பொண்ணு. பொண்ணு சரி. ஆமாம் கரெக்டாக ஒட்டிக்கிட்டியா? சூப்பர். மாமா உங்களுக்கு எது? குட்டி மருமகள். என்ன இப்படி பண்ணிட்டீங்க பாருங்க. மைத்திலி அது கை வலிக்கு எனக்கு கொடுத்துரு மைத்திலி. வெயிட்டா இருக்குமா? வெயிட்டா இருக்குமா? வெயிட்டா தான் இருக்கு. எல்லாம் போட்டோ எடுக்கலான்ட்டாங்க. நம்ம கரெக்டான டைத்துக்கு வந்துட்டோம். ஃபினிஷிங். நல்லா இருக்கீங்களா காயத்ரி சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களாண்ணா? எல்லாம் ஒண்ணா வந்தீங்களா? நீங்க இந்த பைபாஸ்ல லெஃப்ட் எடுக்காம ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்க. அவுட்டர் ரிங் ரோட். அப்படியே? ஆமா. ஃப்ரிட்ஜ் ஒன்னு கட்டிருக்கீங்க. ஆமா. அந்த லெஃப்ட் ரிங் ரோட் எடுத்தீங்கன்னா இங்க வந்துருவீங்க. அதாவது கண்டென்ட் எடுக்கிறதா வாட்டர் வாட்டர் வந்து வீசினாங்க. கரெக்டா அந்த வீடியோ பார்த்தேன். அப்போ
அடி பட்டுருச்சு டக்குனு கண்டென்ட்காக தான் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் டென்ஷனா இப்பதான் மிக சிறப்பாக. சரி என்ன கண்ணில் சிவப்பா இருக்கு, வெளியே போயிட்டு வந்து கண்ணு ரெட் ஆயிடுச்சு. வெளியே தான் போனேன், இன்னும் வெளியே போகல, வெளியே கூப்பிட்டாங்க போகல, கேட்டை மட்டும் டச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமா ஒன்று நோட் பண்ணியா, அந்த பொட்டு நம்ம வைக்கவே இல்லை மாமா. போட்டு வைக்கல நம்ம, இப்போ நம்ம போய் வைக்கிறோம். ஹாய் சொல்லு. என்ன பேசுறதுன்னு தெரியும், எதை பேச. ஆமா நம்மளுக்கு தெரியாது, எப்பவுமே தான் ஹாய் ஹாய் தான். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஜான்சன் அண்ணா ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஜெனி சிஸ்டர் வீடியோல ஹாய் சொல்லுங்க. ஹாய் சிஸ்டர் அப்படியே வாங்க, நீங்க வந்து ஒரு போஸ்ட் கொடுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வராங்க, நாங்களும் ஃபர்ஸ்ட் மீட்டப். நாங்கெல்லாம் எந்த இடத்தையும் விட மாட்டோம், எல்லா பக்கமும் வீடியோ கண்டென்ட் எடுப்போம். சரிங்க. எடுத்துட்டோமா? போட்டோவா வீடியோவா? ரெண்டுமே இருக்கு. ஆன் டைம்ல. அக்கா தான் ஆன் டைம்ல வேணும்னாங்க. ஹாய். பாசக்கார பயபல. நான் என்ன பண்ண இப்போ, என்ன பண்ண பாசக்கார பயபல. டான்சர்ஸ் பையன் தம்பி தான் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க, பண்ண வேணாம் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா கேட்பான். நீ வர்றது தெரியல, எல்லாம் வந்திருப்பான், கண்டிப்பா வந்திருப்பான். மாமா உன்னை மிஸ் பண்றானாடா. பாய். காத்தடிக்குது, பயங்கர காத்து. பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்து ஆன் பண்ணுங்க. இல்ல இல்ல அப்படியே ஓட்டு. நாங்க தான் மாடு. அட இருங்க. அம்மா பக்கத்துல இப்படி ஆடு. ரெடியா? ப்ளே பண்ண போறாங்க. ஓகே. ரெண்டு பேரும் இப்படி வழி விடுங்க. நீங்க அங்க இல்லங்க. ஓகே ஓகே ஓகே. நாங்க அதான்ற பாலே வரல. 1 2 3 சொல்லுங்க. இல்ல ரீல் ஓடட்டும் ப்ரோ. சரி ஓகே, ரீல் ஓடட்டும். வரும்போது நீங்க ஆடிக்கோங்க. ரெடி ஆகும் போங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. மாத்தி பாடுறீங்க. இல்ல அவங்க ஸ்டார்ட் பண்றதா லேட் பண்ணாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரெடி. இப்போ இவங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளாம் அங்க வந்து நின்னுமா? வரும்போது இவங்க ஓடிட்டுமா பின்னாடி? ஏன்னா முன்னாடி இருந்தா தெரியுமா? ஆமா முன்னாடி இருந்தா தெரியாது. வரும்போது நம்ம இங்க நின்னுக்கலாம். 6 பேரும் எருமச்சிங்க. அவங்க முன்னாடி போய் நில்லு, நீங்க போய் நின்னு ஹைட் ஆகுறீங்க. எல்லா பேரும் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே.
எருமை வரும்போது நீங்க தெரிய மாட்டோம். எருமை அப்ப நீங்க அப்போ பின்னாடி போய் நின்று ஆடுங்கலாம். முன்னாடி தான் bro. இவங்க தெரிய தேவையில்ல. எருமை சீனுக்கு அவங்க வேண்டாம். நீங்க எல்லாரும் வரணும் ப்ரோ. அப்பதான் நல்லா இருக்கும். டேய் அதே பொசிஷன்ல நில்லுங்க, அப்பதான் தெரியுவீங்க. நவுந்தீங்கன்னா தெரிய மாட்டீங்க. ரெஜி கொஞ்சம் நவுந்து வந்து. எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெடி, கேமரா, ஸ்டார்ட். 1 2 3. நாங்க தான் எருமை. எருமை முடியல. இவரே எங்க தனியா ஓடு. பாய். கிளம்பிட்ட பத்தியா பொறுமையா போங்க. சாப்பிட்டு போங்க. போயிட்டு வரோம். அக்கா சாப்பிட்டு போக்கா. என்ன இந்த மாதிரி தான் அக்கா எங்க போனாலும் வேகமா கிளம்பிடுவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு எங்க அக்கா வேகமா போறது. வந்தவங்க மச்சான் கிளம்புறாங்களாண்டா. அக்கா இப்பயே கிளம்புதா ஊருக்கு. என்ன வீட்டுக்கு சித்து பாய். தம்பி போயிட்டு வரண்டோ. லேக்கா பாய். அம்மா போயிட்டு வரோம். பாய், போயிட்டு வரோம். குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்புங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 மணி. கிளம்பி நாங்கள் அது கிட்டத்தட்ட வந்து பொள்ளாச்சியெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மறுபடியும் வந்து நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. எங்களுக்கு என்னென்னா இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய நம்ம வந்து வளகாப்புக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது போர் அடிச்சிட போதுங்க. இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணிக்க முடியும். இதுக்காகலாம் தனியாகலாம் போக முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாதான் எல்லாரும் வரோம். ஸோ எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து போனால் எப்படி இருந்தாலும் இப்போ கிளம்புனாலும் எங்களுக்கு நைட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இப்போ மணி 6:30 ஆச்சு. இன்னும் 6 ஹவருமே வரல. 7:30 மணி 8 மணி ஆயிரம் நினைக்கிறேன் நாங்கள் வீடு போகிறதுக்கு. எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். வீட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களது விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.